வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு சாதாரண டாபிக்க பத்தி பேச போறதில்ல. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆழமான ஆன்மீக நிகழ்வை பத்தி தான் நம்ம மூல நூல்கள்ல இருந்து அலசி ஆராய போறோம். இது ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற சாதாரண நாள் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையோட மொத்த கணக்கே மாத்தி எழுதுறதுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு. சரி, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு, அதாவது மே 1, 2026 ஆன்மீக ரீதியா ஏன் இவ்வளவு முக்கியமான நாளா பார்க்கப்படுது? ஓகே, சஸ்பென்ஸ உடைச்சிருவோம். இன்னைக்கு சித்திரா பௌர்ணமி. நம்ம கிட்ட இருக்கிற மூல நூல்கள் படி பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக திருநாள். ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் தங்களை தாங்களே அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது லிட்ரலா ஒரு பொன்னான நாள்னே சொல்லலாம். இது வெறும் ஒரு ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லங்க, நம்மள நாமளே மாத்திக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டைம். சரி, எப்ப வருதுன்னா நம்ம தமிழ் மாசமான சித்திரையில வரக்கூடிய முழு நிலவு நாள், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. இந்த குறிப்பிட்ட டைமிங் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த மொத்த திருவிழாவுக்கே ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை உருவாக்குது. ஏன்னா பிரபஞ்சத்துல இருக்கிற எனர்ஜி லெவல் எல்லாமே உச்சத்துல இருக்கிற ஒரு உன்னதமான நேரம் இதுன்னு நம்ம மூல உரை ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த நாளோட அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படிங்கறத இந்த வரி ரொம்ப பிரமாதமா விளக்குது பாருங்க. மூல உரை என்ன சொல்லுதுன்னா, இது கர்மாக்களை களைந்து புத்துணர்வு பெறவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம மேல இருக்கிற பழைய கர்ம வினைகள், மனப்பாரங்கள் எல்லாத்தையும் அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்மள நாமளே கம்ப்ளீட்டா ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அருமையான இந்த சித்ரா பௌர்ணமியோட மெயின் டார்கெட்டே சித்திரகுப்தனை வழிபடுறது தான். அவரை முழு மனசோட நாம வேண்டும்போது நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த நெகட்டிவ் பேலன்ஸ், அதாவது கர்ம வினை பதிவுகளை சரி பண்ணி நம்ம பாவங்களை கிளியர் பண்றது தான் இந்த நாளோட முழுமையான மைய கருத்தே. இப்ப 3வது பகுதிக்கு வருவோம். புனிதமான சடங்குகளும் நடைமுறைகளும், குறிப்பா உங்க கர்மாவை எப்படி உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம மூல உரை ரொம்ப பிராக்டிக்கலான, அதே சமயம் பவர்ஃபுல்லான 3 ஸ்டெப்ஸை நமக்கு கொடுக்குது. ஃபர்ஸ்ட், விரதம் இருத்தல். இது நம்ம உடம்பையும் மனசையும் அப்படியே டீடாக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா தூய்மையாக்குது. செகண்ட், நிலவ வணங்குதல். அந்த பௌர்ணமி நிலவோட பாசிட்டிவ் எனர்ஜியை அப்படியே நமக்குள்ள ஈர்க்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் வழி. அண்ட் 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏழைகளுக்கு தானம் செய்யறது.